கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சாலை மறியல் செய்ய முயன்ற கிராம மக்களை வா போ என ஒருமையில் பேசிய பெண் காவல் ஆய்வாளரால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பெண் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். லால்புரம் ஊராட்சியை சிதம்பரம் நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லால்புரம் கிராம மக்கள் மற்றும் பாலூத்தங்கரை கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு வண்டிகேட் பகுதியில் சாலை மறியல் செய்வதற்கு முயற்சித்தனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது அங்கு வந்த சிதம்பரம் தாலுகா காவல் நிலைய பெண் ஆய்வாளர் அமுதா பொதுமக்களை பார்த்து முட்டாள் எனவும் வா போ என ஒருமையில் பேசினார். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் ஆய்வாளரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சக போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தி சாலை மறியல் கைவிடப்பட்ட நிலையில் சிதம்பரம் தாசில்தார் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் அதிகாரிகள் 15 நாள் அவகாசம் கேட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். பேச்சுவார்த்தை அடிப்படையில் கலந்து கொண்டோம். பேச்சுவார்த்தை அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 15 நாள் எங்களுக்கு கெடு கொடுங்க, நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மட்டும் மேலிடத்துக்கு நாங்கள் இந்த மனுவை நாங்கள் அனுப்பி உங்களுக்கு தீர்வு காண்றோம் என்று சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஒப்புதலோடு நாங்களுடைய தீர்மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த அரசாங்கம் உடனடியாக இது எங்கள் ஒரு 15 நாளுக்குள்ள எங்களுடைய கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்கலை என்றால் மீண்டும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் கிராமத்தை ஒன்று திரட்டி போராடும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிதம்பரம் தாலுகா காவல் நிலைய பெண் ஆய்வாளர் அமுதா பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் அப்பாவி பொதுமக்களை ஒருமையில் பேசுவதாகவும் குற்றம் சாட்டினர். வண்டிகேட்டில் போராட்டம் வச்சுருந்தோம். அந்த போராட்டத்தில் மக்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் போகிறோன்னு சொல்லி நிற்கிறோம். ஒருத்தவங்கள தரைக்குறைவான முறையில் போயா வாயா அரைஞ்சிருவேன் இப்படிலாம் பேசினா அவங்க ஒரு கவர்மெண்டோடைய ஸ்டாஃபு. எப்படி மக்கள்கிட்ட அது ஒரு ஒழுக்கமான முறையில் பேசணுன்றது தெரியாதா? அவங்கள வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஊர் மக்கள் அனைவருமே வன்மையாக கண்டிக்கிறோம். லால்புரத்தில் கஞ்சா விற்கிறாங்க, அதுக்கெல்லாம் உறுதுணையாக போகிறாங்க. அவங்கள பிடிக்க வேண்டியது தானே அந்த அம்மா. அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு இல்லை. இப்போ ஒருமையில் எப்படி பேசணும்னு தெரியாதே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. அவங்கள ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். அவங்க மேலே அரசு நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேலே அரசு நடவடிக்கை எடுக்கலைனாக்கா நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் உண்ணாவிரத போராட்டம் முற்றுகை போராட்டமே இருக்க போகிறோம். எனவே பெண் காவல் ஆய்வாளர் அமுதா மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர்.